ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது சாங்கை நாட். ஸோ ஓகேவா கைஸ். ஸோ இந்த சாங்கை நாட்டுன்றது நம்ம பிளாக் ஃபோர்ஸ் கேமில் ஒன் ஆஃப் த ஃபைட்டிங் ஸ்டைல். ஓகே கைஸ். ஸோ இந்த ஃபைட்டிங் ஸ்டைலை எப்படி அப்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வளவளம் பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, சாங்கி நாட் எடுக்கிறதுக்கு முக்கியமான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படையான பொருள் பார்த்தீங்கன்னா லெவியத்தன் ஹார்ட். ஓகே கைஸ். ஸோ அந்த லெவியத்தன் ஹார்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அண்டன்னு சொல்லி ஒன்று தேவைப்படும். ஓகேவா கைஸ். ஐயோ கைஸ், சாரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா லாண்டன் போட் பற்றி தான் பை பண்ணிட்டேன். ஓகே, நம்ம பீஸ் அண்டர் வாங்கியிருக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இது பேர் தான் பீஸ் அண்டர் போட்டு. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் லெவியத்தனை ஹண்ட் பண்ணி அதோட ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா ஹூக் பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த ஹார்ட், நான் லெவியத்தனோட ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா ஹூக் பண்ணுறதுக்கான மிஷினு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, இருங்க ஃபஸ்ட் நான் உட்காந்துக்கிறேன். கைஸ் உட்காந்துருச்சா கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல. ஸோ இதுங்க உங்களுக்கு இந்த பென்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் யாரா கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அவங்ககிட்ட தப்பிச்சாச்சுன்னா கீழே அவங்களுக்கு தெரியும். டைட் ரீசென்ட்லி செத்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம பேக் டு நம்ம எதில் விட்டோமோ அதில் வந்துடலாம். ஸோ ஓகே, நீங்கள் மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்குன்னு சொல்லி இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குல்ல. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் உங்களால் கண்ட்ரோலே இந்த மொத்த இந்த ஹூக் இதுவே மெக்கானிசமே உங்களால் இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா கைஸ். ஸோ இருங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன். இருங்க, இந்த ரீஃபில் ஆகிட்டோம். ஸோ இது தூக்க லெவியத்தன் அந்த ஹூக் பார்த்தீங்கன்னா மேலே போவோம் கைஸ். மேலே போவோம், கீழே வரும். உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சைடில் போவோம், எங்கே வேணால் போவோம். நீங்கள் லெவியத்தன் எந்த, அதாவது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எந்த ஹைட்டில் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இருங்க. இப்போ ரீஃபில் ஹைட்டை காட்டுறேன். ஸோ இந்த ஹைட்டில் இப்போ நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். இந்த ஹைட்டில் உங்களுக்கு லெவியத்தன் ஆன் இருக்குன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதை போய்ட்டு ஹூக் பண்ணிடும். ஸோ ஹூக் பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவியத்தன் எடுத்துன்னு டிக்கி அவுட் போஸ்ட் வந்துடலாம். ஓகே கைஸ். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களை லெவியத்தன் பார்த்தீங்கன்னா சோலோ பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணணும்னு நினச்சா கூட அந்த ஃப்ரோசன் டைமென்ஷன் அந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகாது கைஸ். ஓகேவா. ஏன்னா மினிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸாக தேவைப்படும். ஸோ 5 பிளேயர்ஸ் இருக்கும் போது தான் லெவியத்தன் அந்த ஃப்ரோசன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். ஸோ அந்த ஃப்ரோசன் டைமென்ஷன் ஸ்பான் ஆனால் தான் உங்களால் லெவியத்தன் ஹண்டே பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இதெல்லாம் சொல்லிடலேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துடணும். அதாவது டிக்கியோட மேலே வந்துடணும். டிக்கி ஒரு போஸ்டரை டாப் வந்துட்டு ஓகே, இங்கே ஒரு என்பிசி இருக்கான் பார்த்தீங்களா, ஸ்பைன் சொல்லிட்டு. ஸோ இவங்கிட்டே வந்துட்டு க்ளூஸ் கொடுக்கணும் கைஸ். ஸோ க்ளூஸ் கொடுத்துட்டு இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறேன், லெவியத்தன் இஸ் அவுட் தேர், கோ ஃபைண்ட் இட் பிஃபோர் இட் காசஸ் மோர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த லெவியத்தன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு, நீ போய் கண்டுபிடி, அதுவும் அந்த அழிவெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நீ போய் கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கூல் டவுன்ஸ்லாம் காட்டும் கைஸ். ஓகேவா கைஸ். நம்மளுக்கு கூல் டவுன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த பிரைப் சொல்லி ஒரு இது விஷயத்த பண்ண முடியும். ஸோ பிரைப்ன்றது என்னதுன்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்மகிட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கல, கேமில் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பிரைப் பண்ணணும், அவன் பிரைப்பும் காட்டுவோம். ஸோ அதை கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிரைப்பும் காட்டணும். அன்டில் இந்த லெவியத்தன் இஸ் அவுட் இந்த சொன்னால பார்த்தீங்களா, சொன்னால லெவியத்தன் இஸ் அவுட் நீங்கள் காட்டுறேன், இந்த லெவியத்தன் இஸ் அவுட் தேர் அப்படின்னு சொல்லி காட்டுறான்ல. ஸோ இது வர வரைக்கும் நம்ம பிரைப் பண்ணணும். மினிமம் ஃப்ராக்மெண்ட்ஸ் எவ்வளோ கேட்போன்னா 1500 எக்ஸட்ரா போயிருந்தா இருக்கும். நம்ம சொல்ல முடியாது கைஸ், அந்த எவ்வளோ ஃப்ராக்மெண்ட்ஸ் அது எடுக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம லக்கை பொறுத்து தான். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, லெவியத்தன் ஆட்டோ எடுத்துட்டீங்க. இப்போது என்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது ப்ரோ, இப்போ நான் எப்படி அந்த லெவியத்தன் ஹார்ட்டை அப்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லெவியத்தன்ட்டு பண்ணி வந்துட்டுருப்பீங்களே. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது இந்த பேக் சைடுக்காக வராதிங்க கைஸ். ஓகேவா. ஸோ இந்த பேக் சைடுக்காக வந்தீங்கன்னா லெவியத்தன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா அப்டைன் ஆகாது. ஏன்னா ஆக்சுவலாக பிளாக் ஃபோர்ஸோட டெவலப்பர் என்ன பண்ணியிருக்கான்னா, இதோ இந்த வே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது என்ட்ரன்ஸ் வே இருக்குல்ல டிக்கியோட. ஸோ இந்த வேலேருந்து நம்ம போட்டை வர வச்சு இந்த இடத்துக்குள்ளே நம்ம போட்டை இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு லெவியத்தன் ஹார்ட் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்லி வரும். அது ஸோ இப்போ உங்களுக்கு லெவியத்தன் ஹார்ட்லாம் எடுத்துட்டேன் ப்ரோ. இப்போ நான் மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ண அவங்களுக்கு அந்த ப்ளேஸ்க்கு போயிடுறேன். ஓகே குயிக்காக போயிடலாம். ஓகே, இங்கே வேறு கைஸ், இங்கே வேறு பிவி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே
இங்கே வந்தாச்சு. இப்போ கைஸ் உள்ளே நான் பக் ஆகிட்டேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், வந்துட்டேன் வெளியே. மை காட், வந்தாச்சு இப்போது. கைஸ் இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஜெயில்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷஃபின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். ஸோ இவங்கிட்ட நீங்கள் பேசும்போது என்ன சொல்லுவான்னா, இட்ஸ் கோல்ட் ஏர் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் லெவித்தன் அப்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹார்ட்டை அப்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவித்தன் ஹார்ட் அப்டைன் பண்ண அப்புறமேட்டு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 20 இதோ இருங்க வரவங்க காட்டிடுறீங்க. இதில் வந்துட்டு டிமானிக் வெப்பன் இருக்கும். ஓகே, என்கிட்ட ஒன்றும் இல்லை இப்போதைக்கு, சிங்கிள் கூட இல்லை. ஏன்னா நான் இது சங்கை நாட்டை எடுத்துட்டேன். ஸோ டிமானிக் விஸ்ப்பு தேவைப்படும் கைஸ், ஓகேவா. அதாவது 20 டிமானிக் விஸ்ப்பு, வேம்பயர் ஃபேங் பார்த்தீங்கன்னா 20 வேம்பயர் ஃபேகு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் ஃப்ராக்மெண்ட் கைஸ் இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த டார்க் ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். இதில் எங்கே ப்ரோ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் சீல தேர்ட் சீல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது பொருள்லாம் கலெக்ட் பண்ணோம் கைஸ், ஓகேவா. ஸோ எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டர் கேஸ்ட் தெரியணும் கைஸ். ஸோ ஓகேவா. ஸோ ஆண்டர் கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிமானிக் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்டர் கேஸ்ட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வேம்பயர் ஃபேங் பார்த்தீங்கன்னா அங்கே செகண்ட் சீல கேவேர்ட் ஐலாண்டு கிடைக்கும் கைஸ், ஓகேவா. ஸோ எல்லா மெட்டீரியலும் கனெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, பெல்லி எவ்வளோ வேணும் நம்மளுக்கு, அப்புறமேட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பெல்லி, அதாவது மணி தேவைப்படும். 5000 ஃப்ராக்மெண்ட்ஸ் தேவைப்படும் கைஸ், ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா சைங்கி நாட் நம்ம அப்டேட் பண்ண வச்சு கைஸ், பக்காவாக நம்ம சைங்கி நாட் எடுத்துருவோம். கைஸ் எவனோ ஒருத்தர் டோக்கிங் ஸ்பான் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இந்தமாரி சைங்கி நாட் அப்டேன் பண்ணுறீங்க கைஸ், ஓகேவா. அப்டேன் பண்ணிவிட்டு அதோட ஷோகேஸ் காட்டுறாரு. ராணி இருங்க கைஸ், நம்ம கேன்சல் போயிடலாம். ஓகே, இங்கே வந்துடலாம். இந்த சைடு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் போயிடலாம் கைஸ். ஓகே, இங்கே வந்தாச்சா. இங்கே வந்துட்டு நம்ம இப்போ எங்கே போனோன்னா ட்ரைனிங் டம்மி எங்கே இருப்பான். கைஸ் இப்போ நம்ம இதுக்கு போனோம், ஹைட்ரா ஐலாண்ட் வந்துட்டு இங்கே ட்ரைனிங் டம்மின்னு சொல்லி வச்சுருப்போம். எங்கடா வந்துட்டேன். வந்துட்டேன். ஓகே, இங்கே ட்ரைனிங் டம்மின்னு சொல்லி வச்சுருப்பான் கைஸ். அவன் தான் எங்கே போனான்னு தெரில. தெரியலாம், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். இருங்க கைஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இங்கே வரலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பிபி அரேனா பேட்டில் பண்ணுற இடத்துல தான் கைஸ் இருப்பான் அவன். இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகே, நம்ம அந்த அரேனா பண்ணுற இடத்துக்கு போயிடலாம், ஃபைட்டிங் ஏரியா சைடில். ஓகே, இந்த சைடு இங்கே இருக்கான் பாருங்கள் ட்ரைனிங் டம்மி, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்கிட்ட உங்கள் இது காட்டுறான் பாருங்க கைஸ், அதாவது இதோட ஷோகேஸ். ஓகே, ஷாங்கை நாட்டோட ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தோன்னா கைஸ், ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஷாங்கை நாட்டில் எப்போயுமே பெஸ்ட்டு கைஸ். நீங்கள் புத்தா யூஸ்லாம் இருந்தீங்கன்னா ஷாங்கை நாட் தான் கைஸ் பெஸ்ட்டு உங்களுக்கு பில்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம ஷாங்கை நாட்டு புத்தா யூஸ் பண்ணி காட்டுறோம். எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது மட்டும் பாருங்களேன், அன்லிமிட்டட் ரேஞ்ச் கைஸ். எவ்வளோ தூரம் கிடைக்கும் மட்டும் பாருங்களேன், பக்காவாக இருக்குது கைஸ் ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா பிளட் பிளேன் ட்ரைன், ஓகேவா கைஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் மூவ் பார்த்தலாம். ஓகே, அதாவது அந்த டீமனோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு சில பேட்ஸ்லாம் வந்து அவனோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவனோட ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணுது கைஸ், ஓகேவா. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டணுன்னே இருங்க, காட்டுறேன் பாருங்களேன். அட்ரா என்ன அட்ரா சூப்பராக அப்படி தான் அட்ரா என்னடா பறந்துட்டேன், அட்ரா என்ன பாவியில் போனேன்னு அப்படி தான்டா அட்ரா அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா கைஸ், அதாவது நம்மளுக்கு அவனோட ஹெல்த்தை பற்றி சீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மூவ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் அண்ட் டியர், ஓகேவா கைஸ். ஸோ ஓகே, இந்த மூவ் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ராகனோட M1 மாதிரி தான் கைஸ் இருக்குது. ட்ராகன் இருக்குல்ல, ஸோ அதோட M1 தான் இருக்குது. இதில் வேறு ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இல்லை கைஸ். அவ்வளோ ஒன்றா தலைவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம டிவார்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பார்த்துடலாம். அதாவது ஸ்டன் மூவ் கைஸ், அதாவது ஷாங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டன் மூவ் தான் கைஸ், ஓகேவா. அதாவது நீங்கள் பிவிபி பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா பவுண்டி ஹண்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஷாங்கை நாட் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு. கார்டியூமன் எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ப்ரோ, அந்த அளவுக்குலாம் மேஸ்டர் ஏற்ற முடியாதுன்னு நீங்கள் ஷாங்கியன் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ரெண்டாவது இது, ஓகேவா கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் புத்தா யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் காம்போ மட்டும் காமிச்சிடுறேன், உங்களுக்கு செட் ஆகாமல் இல்லையான்னு சொல்லுங்கள். மிஸ் ஆகிட்டாங்க கைஸ், நீங்கள் திருப்பி காமிச்சிட்றேன். எல்லாமே வந்துட்டோம் கைஸ், எல்லாமே கூல்டவுன் ஆகிட்டோம். எல்லாமே கூல்டவுன் ஆகிடுச்சா,
இல்லை டிவாஸ் ஆஃப் வால்ட் இருக்குது. இதுதான் டிவாஸ் ஆஃப் வால்ட் தான் கைஸ் நம்ம காம்போலே முக்கியமான இது. ஓகே சரி வெயிட் பண்ணுங்க. சரி கூல்டவுன் மட்டும் ஆகிட்டோம். நான் இது கூல்டவுன் ஆனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் கூல்டவுன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் 16,000 டேமேஜ் போகுது. ஸோ நாளில் பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்தீங்கன்னா 2439. ஸோ அதனால் என்னோடய ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிடையாது. அதனால் எனக்கு இப்படி இருக்கும். ஓகேவா கைஸ், உங்களோட ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேமேஜ் வரும். ஸோ ஓகே என்னோடய பொறுத்த வரைக்கும் 300 தான் பாருங்கள். 300 M1 போகுது. நான் எல்லா மூவும் ஸ்பேம் பண்ணாவே வெறும் 8,000 தான் கைஸ் போகுது. இதுவே நான் இதில் காட்டுறேன் பாருங்களேன், சிடிகேயில் காட்டுறேன். சிடிகேயில் நான் சும்மா 2 மூவ் ஸ்பேன் பண்ணதுக்கு 8600 வந்துச்சு. பிகாஸ் என்னோடய ஸ்டார்ஸ் அதில் மேக்ஸாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாய் டேக் கேர் கைஸ்.